டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் எல்லா இடத்துக்கும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி வைக்க போகிறோம். இது கூட வேறு ஒன்றும் சேர்க்க வேணாம். இப்போ குக்கரை மூடி வேக வச்சு அந்த பொட்டேட்டோ சப்ஜிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆனியனு, நான் ரொம்ப குட்டியாக இருக்கிற 2 தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 கூட போதும். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அடுப்பில் சின்னதாக பார்த்து வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, கடுகு போடுவாங்க. கடுகு வெடிச்சோன்னு இந்த கடுகு பொடி வச்சு இதுக்குள்ளேயே கட்டி வச்சுருக்கா பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு வதக்கிட்டு கட்டி வச்சுருவா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதுக்குள்ளேயே கொஞ்சம் வதங்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக போடுவோம். இப்போ கட்டி வச்சுக்கிட்டா தக்காளி போட்டுக்கலாம். எல்லாமே குட்டி குட்டியாக கற்றுக்கிட்டோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அது அந்த ஆவிலே வேகும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த தோல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எது கொஞ்சம் பிடிக்கணும் அப்படியே போட்டுக்கோங்க. பட் எனக்கு நல்ல ஒன்று கொஞ்சம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி நல்லா பிடிக்கும். ஒவ்வொன்று பெருசாகவும் இது அப்படியே வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த மசாலா போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே வெங்காயம் அதுக்கு மட்டும் உப்பு போட்டோம். ஸோ உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இந்த மசாலா மஞ்சள் வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் சூப்பரான பூரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.